அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்க. அதுக்கு முன்னாடி இன்றைய வாரையை பார்த்துடலாம். இன்றைய வாரை பார்த்தீங்கன்னா, இன்றைய செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் பகவானுடைய வாரம் தான் இன்று. ஜோதிட சாஸ்திரத்துப்படி செவ்வாய் பகவான் அசுப வர, ஆனால் செவ்வாய்க்கிழமையில் அது சுப உரையாக செயல்படும். முழுக்க முழுக்க செவ்வாய்க்கிழமையில் கடன் அடைக்கிறதுக்கு செவ்வாய் உரையை பயன்படுத்திங்கன்னா திருப்பியும் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வராது. அதே போல் கடன் பெரிய கடனாக இருந்துச்சுன்னா அவங்க பேரை எழுதி ஒரு நோட்டில் ஒரு சிறு தொகையை செவ்வாய் உரையில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பு அதாவது அந்த கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இப்போ செவ்வாய் உரை பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. செவ்வாய் வர முடிஞ்சோடனே அசுப வர சூரிய வர வந்துடும் 1 மணி நேரம். ஆனால் அந்த சூரிய வர முடிந்த உடனே மீதி 3 மணி நேரம் சுப வர தான் வரும். சுக்கிர வர, புதன் வர, சந்திர வர. ஒரு நாளும் இந்த 3 வரைகளை தொடர்ந்து வருவதால் 3 மணி நேரம் நீங்கள் பயன்படுத்தினா வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம். முதல் ராசி மேச ராசி. மேச ராசியை பொறுத்த மட்டும் கோபம் அதிகமாக இருக்கும். அதனால் சாந்தமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளணும். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் தடங்கல்களும் சோதனைகளும் வரக்கூடிய நாள். விழிப்புணர்வு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் வெற்றி மேல் வெற்றி தான். அற்புதம், சிறப்பு. உங்களுக்கு இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியும், உள்ளத்தில் மகிழ்ச்சியும், மனதில் தெளிவையும், பாக்கெட்டில் பணத்தையும் நிரப்பக்கூடிய நாள். அற்புதமான நாள். கடகராசியை பொறுத்த மட்டும் நட்பு வட்டார விரிவடைய நாள். பாலிய நண்பர்களுடன் பழகி மனவிட்டு பேசி இந்த பொழுதை கழிப்பீங்க. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் கோபம் அதிகமாக வரும். கோபத்தை அடக்குங்க. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் எதுக்கு எடுத்தாலும் தேவைப்படாத பிரச்சனைகளும் ஒரு கோபமும் அச்சமும் வரக்கூடிய நாள். அதனால் விழிப்புணர்வு உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். துலா ராசியை பொறுத்த மட்டும் பெருமையும் ஒரு மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய நாள். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் இந்த நாள் கொஞ்சம் சிரமமான நாள். விழிப்புணர்வு உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் சோதனைகளும் வேதனைகளும் வரக்கூடிய நாள். விழிப்புணர்வோடு இருங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் எந்த ஒரு செயலை செய்தாலும் முயற்சி எடுத்து தான் செய்யணும். விழிப்புணர்வோடு இருங்க. கும்பராசியை பொறுத்த மட்டும் அனுகூலமான நாள், மகிழ்ச்சியான நாள், உள்ள மகிழும். கணவன் மனைவியுடைய ஒற்றுமை நெருக்கமும் அதிகமாக இருக்கும். மீன ராசியை பொறுத்த மட்டும் ஒரு புகழும் ஒரு கீர்த்தியும் உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாள். எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் அவங்க குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்குங்க. இன்று விருச்சிக ராசிக்கு சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க. எக்காரத்து கொண்டோ வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க.